ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பத்திரிகை. நியூஸ் பேப்பர் எல்லாமே படிச்சிருப்போம், டெய்லியும் பார்க்குறோம், போகிறோம் வரோம். ஆனால் பத்திரிகை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இந்தியாவோட 4 தூண்களில் ஒரு தூண் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊடகம். புரியுதுங்களா? பெரியார், அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் இவங்க எல்லாமே வந்து பத்திரிகையில் பணியாற்றினவங்க தான். இது மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு பேனாங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமானது. அதுக்குன்னு சில சுதந்திரங்கள் இருக்குது. பத்திரிகைக்குன்னு சில சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. பத்திரிகை சுதந்திர தினம் மே 3. புரியுதுங்களா? இந்த மே 3 அன்னைக்கு தமிழ்நாடு அரசு வந்து கலைஞர் எழுதுகோள் விருது கொடுக்குறாங்க. கலைஞர் எழுதுகோள் விருது அப்படின்னா பார்த்தீங்கன்னா தமிழ் இதழியல் துறையில் சமூக மேம்பாட்டிற்காக பணியாற்றியதற்கும் தமிழ் இலக்கியத்திற்கு தொண்டாற்றியவர்களுக்கும் வழங்கக்கூடியதுதான் இந்த கலைஞர் எழுதுகோள் விருது. இந்த விருது பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் பணமாகவும் பரிசு தொகையாகவும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும். 2021 யாரு கொடுத்துருக்காங்கன்னா சண்முகநாதன் கொடுத்துருக்காங்க. 2022 VN சாமி கொடுத்துருக்காங்க. இந்த கலைஞர் எழுதுகோள் விருதுக்குன்னே தேர்வுக்குழு அமைச்சிருக்காங்க. இந்த தேர்வுக்குழுவோட தலைவர் வந்து பேராசிரியர் அருணன். இந்த தேர்வுக்குழுவோட பதவிக்காலம் 3 ஆண்டுகள். புரியுதுங்களா?